ரவி வணக்கம். கடந்த மாதம் 12ஆம் தேதி ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய ஏர் இந்தியா விமான விபத்து, அந்த விபத்து தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 171, அதாவது இந்த விமானம் போயிங் ரகத்தை சேர்ந்தது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம். இந்த விமானம் விபத்துக்குள்ளானதில் கிட்டத்தட்ட 270 பேர் பலியானார்கள். அதாவது விமானம் செய்த 242 பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். மற்ற 241 பேர் பலியானார்கள். அந்த விமானம் விழுந்த விபத்தில் அருகே இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்ததில் அந்த விடுதியில் இருந்த பலர் பலியானார்கள். ஒட்டுமொத்தமாக 270 பேர் பலியான இந்த விமான விபத்து என்பது தற்போது வரையிலும் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையவில்லை. அதனுடைய தீவிர விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க விசாரணை குழுவும் உடனடியாக அமைக்கப்பட்டது. இதில் இந்திய விமானப்படை, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஆகியவற்றினுடைய நிபுணர்கள் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த விமானத்துடைய கருப்பு பெட்டிகள் ஒன்றாக மீட்கப்பட்டது. அதாவது இந்த விசாரணை குழு என்பது இந்த நிபுணர்கள் குழு விமானத்தினுடைய கருப்பு பெட்டியினுடைய தரவுகளையும் ஆய்வு செய்தார்கள். இந்த ஆய்வு பணிகளை விமான விபத்து புலனாய்வு பிரிவு கண்காணித்து வருகின்றது. இந்த விசாரணை எந்த அளவு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இந்த விசாரணை ஆரம்பகட்ட கண்டுபிடிப்பின் பேரில் கிடைக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக வைத்து முதற்கட்ட விசாரணையும் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஒரு கருப்பு பெட்டியும், அதற்கு பிறகு 16ஆம் தேதி மற்றும் ஒரு கருப்பு பெட்டியும் அடுத்தடுத்து மீட்கப்பட்டன. அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தரவுகள் இது அனைத்தும் பகுப்பாய்வுக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அது இருக்கக்கூடிய குரல் பதிவு உள்ளிட்ட பதிவுகளை நிபுணர்கள் பதிவிறக்கம் செய்து ஒன்றுக்கொன்று அதை ஒப்பிட்டு பார்த்து அதை ஆய்வு செய்து வருகிறார்கள். இப்படியாக மிக தீவிரமாக கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் விமானி அறையில் விமானிகள் பேசிக் கொண்டது என்ன, அதனுடைய குரல் பதிவு ஒன்றும், மற்றொன்று அந்த விமானி அறையில் இருக்கக்கூடிய இந்த பங்கன் ஒவ்வொன்றும் எப்படி செயல்பட்டது, விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது எந்த நிலையில் இருந்தது, எவ்வளவு உயரத்தில் பறந்தது, அப்போது அந்த பங்கன் எப்படி செயல்பட்டது உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் இந்த கருப்பு பெட்டியில் தான் பதிவாக இருக்கும். இரண்டு முக்கியமான விடயங்கள். ஒன்று, விபத்து நடைபெற்ற போது விமானிகள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற குரல் பதிவு ஒன்று. மற்றொன்று, விபத்து நடந்த போது விமானத்துடைய செயல்பாடுகள், அந்த பங்கன் எப்படி இருந்தது உள்ளிட்ட மிக முக்கியமான 2 தரவுகள் அந்த கருப்பு பெட்டியில் பதிவாக இருக்கும். அதை கண்டுபிடித்து அதை ஆய்வு செய்தாலே போதும் விபத்துக்கான துல்லியமான காரணம் என்ன என்பது தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த கருப்பு பெட்டிகளாம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு தற்போது ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தரவுகளை அடிப்படையாக வைத்து முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுகளை தொடர்ந்து விபத்தினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அந்த அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகளிடமும் அதை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் தான் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அதனுடைய இயக்குனர், செயலாளர் மற்றும் உயரதிகாரிகளாம் கலந்து கொள்கிறார்கள். அப்போது இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை குறித்த தகவல் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இன்னும் சில தினங்களில் அந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து துல்லியமான காரணம், இந்த காரணத்துக்காக தான் விமானம் விபத்துக்குள்ளாகும் போது இதுதான் நடந்தது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். நாம் அனைவருக்கும் அந்த தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணை முதற்கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து மேல் விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கருப்பு பெட்டி இருக்கக்கூடியது என்ன என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதோடு விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையிலும் பதிவாகி இருக்கிறது. அடுத்தடுத்த விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு விமான விபத்துக்கான காரணம் 270 பேரை பலிகொண்ட ஒட்டுமொத்த நாட்டை உலுக்கிய விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது விரைவில் வெளியாகும்.